பிரதமர் தான் G7 நாடுகளில் கனடா ஒரு வளமிக்க பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அதனை மாற்றுவேன் என்ற திட சங்கல்பத்தோடு அவர் ஆட்சிபீடம் ஏறினார். ஆனால் இப்பொழுது G7 நாடுகள் நல்ல நிலையில் இருக்கின்ற நிலையில் கனடா மட்டும்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதான ஒரு தோற்றப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். கனடா மந்த நிலைக்கு செல்ல போகிறது. ஏனென்றால் 2 காலாண்டு அறிக்கைகளிலும் இந்த பொருளாதார மந்த நிலையை தோற்றுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தெரிய வந்ததை அடுத்து அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த பொருளாதார நிலைமைகளுக்கான ஒரு தேங்கு நிலை என்பது பல நாடுகளிலும் அடையாளப்படுத்தப்பட்ட பொழுதிலும் இந்த G7 நாடுகளில் கனடா என்பது இந்த மந்த நிலையில் இருக்கின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. கனடா என்பது முற்றுமுழுதாக அமெரிக்காவுடன் கொண்டுள்ள பொருளாதார உறவை வேறு திசை நோக்கி திருப்பவில்லை. 75% சார்ந்திருக்காமல் அந்த 75% 50% சார்ந்திருத்தல் என்ற நிலைக்கு மாற்றுவதற்கான முயற்சியை தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் மொனோபொலி என்கின்ற அல்லது ஒரு நாடு ஒரு பக்க சார்பு பொருளாதாரத்தை மட்டும் கொண்டிருந்தால் எவ்வாறான விளைவுகளை நாங்கள் பெறுவோம் என்பதை அமெரிக்கா வரி விதிப்புகளை மேற்கொண்ட பொழுது நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதனால் அமெரிக்காவுக்குள்ள ஆபத்து என்னவென்று சொன்னால் அவர்களுடைய விமானிகளும் இனி பாதுகாப்பற்ற நிலையை அடைகின்றார்கள் என்பதை அதை ஏற்கனவே உணர்ந்திருந்தது. என்றால் 66க்கும் மேற்பட்ட விமானங்களை அவர் இழந்திருந்ததோடு 2 விமானிகள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்ன பொழுதும் அவர்களை எப்பொழுதுமே மக்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கர்களிடையே இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டார்களா அல்லது அந்த தாக்குதலின் பொழுது இவ்வளவு விமானங்கள் ஏன் இழக்கப்பட வேண்டும் போன்ற கேள்விகள் எல்லாம் இந்த போர் விரிந்து செல்கின்றதை காட்டுகின்றது. உலக பொருளாதார பிரச்சினை தலைதூக்கி இருக்கின்ற நிலையில் கனடாவில் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசாங்க தரப்பில் இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் நாடு பூராகவும் வியாபித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பிய பொலியே அவர்கள் அவசரமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இந்த கூட்டத்தொடரில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்து நேற்றைய தினம் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார். அதாவது பிரதமர் தான் G7 நாடுகளில் கனடா ஒரு வளமிக்க பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அதனை மாற்றுவேன் என்ற திட சங்கல்பத்தோடு அவர் ஆட்சிபீடம் ஏறினார். ஆனால் இப்பொழுது G7 நாடுகள் நல்ல நிலையில் இருக்கின்ற நிலையில் கனடா மட்டும்தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதான ஒரு தோற்றப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரங்கள் தொடர்பாக இப்பொழுது நிதியமைச்சர் பிலிப் சாம்பைன் அவர்கள் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். கனேடிய பிரதமர் இதற்கு என்ன பதிலை வழங்கப் போகின்றார் என்ற கேள்விகள் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பேச இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்க விவகாரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நிலைதான் தென்படுகின்றது. இருந்த போதிலும் எந்தவித அவசரமும் இல்லை, பேச்சுவார்த்தைகள் தொடரும், அமெரிக்கா நிர்ணயித்ததை சாதிப்போம் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று ஊடக நேர்காணலில் வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்த விவரங்களையும் அடுத்த பகுதியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், உலக ரீதியில் பல நாடுகளும் பொருளாதார பிரச்சனை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுதிலும் கனேடிய எதிர்க்கட்சி தலைவர் பிய பொலியே அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா மந்த நிலைக்கு செல்ல போகிறது. ஏனென்றால் 2 காலாண்டு அறிக்கைகளிலும் இந்த பொருளாதார மந்த நிலையை தோற்றுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தெரிய வந்ததை அடுத்து அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் உண்மை நிலையை பார்க்கின்ற பொழுது இது உலக நாடுகள் அனைத்துக்கும் பொதுவான விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமா அல்லது கனடா முன்னர் இருந்த நிலையிலிருந்து அது ஒரு கூடுதலான பின்னடைவை சந்தித்திருக்கின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை பார்த்துக் கொள்ளலாமா? குறிப்பாக மாகாணி மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருக்கின்றனவா? நிச்சயமாக. அதாவது பொருளாதார சுருக்கம் என்பது இருக்கின்றது, மந்த நிலை ஏற்படவில்லை என்பதை காட்டுவதான ஒரு செயற்பாட்டில் லிபரல் அரசு ஈடுபட்டிருந்தாலும் அல்லது மத்திய வங்கியானது நாங்கள் தப்பி பிழைக்கின்றோம் என்கின்ற ஒரு வகையிலான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும்
பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமையை கூறுவது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை என்பதை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்த விடயத்தில் முக்கியமாக நிதி அமைச்சர் கூறியிருக்கின்ற விடயங்கள் இந்த வீட்டு அமைப்பு திட்டங்கள் மற்றும் இந்த கட்டுமான திட்டங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மற்றும் கனிவள திட்டங்கள் மற்றும் அந்த எரிபொருள் தொடர்பான மாற்று விநியோக பாதை தொடர்பான திட்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு அவை தற்பொழுது ஒரு தொடக்க அல்லது ஆரம்ப நிலையில் இருக்கின்றன. ஆனால் அவையின் செயற்பாடு அல்லது பயன்பாடு எப்போது புறப்படும், எவ்வாறு அது மாறும் என்கின்ற ஒரு திட்ட வரைவுக்குள் வர வேண்டிய தேவையை கனடா கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நிலைமைக்கு வகுத்தது யாருன்னு சொன்னால் நிச்சயமாக அது அமெரிக்க தரப்பால் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் தான் கனடாவை இவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளியது என்று நாங்கள் முதலாய காரணமாக கூறலாம். ஆனால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த பொருளாதார நிலைமைகளுக்கான ஒரு தேங்கு நிலை என்பது பல நாடுகளிலும் அடையாளப்படுத்தப்பட்ட பொழுதிலும் இந்த G7 நாடுகளில் கனடா என்பது இந்த மந்த நிலையில் இருக்கின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. அதனை வைத்துத்தான் இவ்வாறான ஒரு கடித போக்குவரத்து இடம்பெறுகின்றது. இதற்காக பாராளுமன்றம் கூட்ட தேவையா என்று கேட்டால் சில வேளைகளில் மாக்காணி அவர்கள் இதற்கான பதிலை தெளிவாக வழங்குவாராக இருந்தால், அதாவது வேலை வாய்ப்புகள் எப்பொழுது உயரப் போகின்றன, இந்த அதைவிட அடைமான கடன்கள் இந்த வருடம் சுமார் இப்பொழுது பார்த்தீர்களானால் 2021ஆம் ஆண்டு வீட்டு சந்தை என்பது அதி உச்சத்தில் இருந்த பொழுது வீட்டு சந்தையில் பலரும் தங்களுடைய அடைமான கடன்களை எடுத்த பொழுது 1.9 இருந்து 2.5 வீதத்திற்குள் தங்களுடைய அதாவது பிக்ஸ் மோர்ட்கேஜ் எனப்படுகின்ற அடைமான கடன்களை எடுத்திருந்தார்கள். அவர்கள் இனி மீள புதுப்பிக்கின்ற பொழுது அவர்கள் 1.5 அல்லது 2 மடங்கு அதிகமான தொகையை கட்டும் தொகையாக அதிகரிக்கப்பட போகின்ற பொழுது அதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து எவ்வாறு தப்புவது, அதைவிட இந்த உணவு வங்கி இதுவரை காலத்திலும் கனடாவிலும் இல்லாத வரையில் இப்பொழுது மிகவும் அதிகமான பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான அது உண்மையிலேயே ஒரு நிலைமையை காட்டுகிறது. அது எவ்வாறு சொன்னால் மக்களுக்கான தேவைக்குரிய பணம் அவர்களிடம் இல்லை மற்றும் பொருட்களின் விலை உயர்வு என்பது இருக்கின்றது. இங்கே ஒரு விலை கட்டுப்பாட்டை நிர்ணயிக்க முடியாது. விலை கட்டுப்பாட்டு நிர்ணயம் என்பது சாத்தியமற்ற முறையில் அந்த பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமைக்குள் வர வேண்டும். அந்த விலைகளை எவ்வாறு நிர்ணயிப்பது போன்ற பல இத்தியாதிகள் இவற்றில் எவ்வாறு அரசு செயற்பட போகின்றது என்கின்ற விடையில் இருந்துதான் இந்த பியர் பொலிவியர் அவர்களுடைய கேள்விக்கான பதில் இருக்கும். ஏனென்றால் அவர் சாதகமாக நிலைமையை பயன்படுத்துகின்றார். இப்பொழுது இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அதற்கான விடை என்பது கனடிய மக்களுக்கான தேவையாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது லிபரல் கட்சியின் தலையில் ஒரு பெரிய பாரம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. தெளிவான விளக்கங்களை அளித்தல் என்பது அதனை மாக்காணியவர்கள் செய்வதன் மூலம்தான் இந்த நிலைமையை விளங்கப்படுத்த முடியும். அல்லது ஆம் நாங்கள் சுருக்கம், அதாவது இந்த கன்ட்ராக்ஷன் அல்லது இப்பொழுது நாங்கள் டெக்னிக்கல் ரெசிஷன் என்கின்ற 2 வார்த்தை பிரயோகங்களில் வதனங்களில் இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அது உண்மையான நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை மாக்காணி அவர்களின் விளக்கம் என்பது தெரியப்படுத்தும் என்று நம்பலாம். என்றால் அவர் பொருளாதார வல்லுநர், இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தனது பதவி காலங்களில் சந்தித்திருக்கின்றார். எனவே இது எவ்வாறான உண்மைத்தன்மையை கொண்டிருக்கும். குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ கனடா ஒப்பந்தம் என்பது காலாவதியாகி ஜூலை 1ஆம் தேதி அது திருப்ப மீளவும் புதுப்பித்தலுக்கு வரப்போகின்றது. அதன் பொழுது எவ்வாறான தேவைகளை பெற முடியும், எவ்வாறான நிலைமைகளில் விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியும் போன்றவை எல்லாம் இந்த விடயத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. எனவே இது லிபரல் கட்சிக்கு ஒரு பரீட்சாத்த காலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் உண்மையான நிலைமை. இந்த குஸ்மா ஒப்பந்தம் என்பது மீண்டும் ஏற்படுத்தப்படாது விட்டால், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராது விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கனடாவுக்கு பாரதூரமாக இருக்கும் என்று ஏற்கனவே பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் இப்பொழுது காலகட்டத்தில் சிறு வணிகங்களை நடத்துபவர்கள் தங்களுடைய வணிகங்களை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நீண்டகால பிரச்சனையாக மாறி வருவதை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அரசாங்கம் இது குறித்த கணிப்புகளை மேற்கொண்டு அதற்கு
அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறதா? வெளிப்படையாக இந்த விடயம் தொடர்பாக எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் எவ்வாறு இதிலிருந்து மீளப் போகின்றோம் என்ற கேள்விகள் எழுகின்றனவல்லவா? இதனை எவ்வாறு அரசாங்கம் சமாளிக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் எதிர்காலத்தில் லிபரல் கட்சியினுடைய ஆதரவு நிலை மேலும் அதிகரிப்பதற்கு இது ஒரு முக்கிய ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார்கள்? இல்ல இது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இந்த ஒப்பந்தம் பிழைக்குமா என்றால் ஒரு கதைக்கு பிழைக்கலாம். ஆனால் ஒரு நடைமுறையில் அல்லது தர்க்கீகமாக நிலைமைகளை ஆராய்ந்தால் இது பிழைக்குமா என்றால் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சகல நாடுகளையும் பாதிக்கும். எனவே அந்த ஆம் தற்காலிகமான தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனால் ஒப்பந்தம் என்பது பிழைக்குமாக இருந்தால் மீண்டும் தொழில் முனைவுகள் என்பன உள் நாடுகள் நோக்கியதாக நகர்கின்ற பொழுது ஏனைய நாடுகள் இதன் பாதிப்பை உணரும் என்பதில் எந்தவித அக்கறையும், அதாவது நாங்கள் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் அதனுடைய பல விடயங்களும் அமெரிக்கா சார்ந்த நிலையில், அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கின்றோம் என்னவென்று சொன்னால், கனடா என்பது முற்றுமுழுதாக அமெரிக்காவுடன் கொண்டுள்ள பொருளாதார உறவை வேறு திசை நோக்கி திருப்பவில்லை. 75% சார்ந்திருக்காமல் அந்த 75% 50% சார்ந்திருத்தல் என்ற நிலைக்கு மாற்றுவதற்கான முயற்சியை தான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் மொனோபொலி என்கின்ற அல்லது ஒரு நாடு ஒரு பக்க சார்பு பொருளாதாரத்தை மட்டும் கொண்டிருந்தால் எவ்வாறான விளைவுகளை நாங்கள் பெறுவோம் என்பதை அமெரிக்கா வரி விதிப்புகளை மேற்கொண்ட பொழுது நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதன் காரணமாகத்தான் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டாலும் இப்பொழுது அமெரிக்காவை விடுத்து கனடாவும் மெக்சிகோவும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா இதன் மூலம் அடைய போகின்ற பின்னடைவு என்பது அமெரிக்கா எவ்வாறு கைக்கொள்ளும் என்ற நிலை இருக்கின்றது என்றால், இது சில வேளைகளில் சீனாவிற்கு பெரிய சந்தையை கனடாவில் ஏற்படுத்தக்கூடிய வசதியை ஏற்படுத்திவிடும். எனவே பேச்சு அளவில் தான் இதனை நாங்கள் எடுக்கலாமாம், இது பின்னடையலாம் அல்லது பின்னடையலாம் என்றுதான் கூறலாம் ஒழிய இந்த ஒப்பந்தம் இல்லை. சில வேளைகளில் அது சாத்தியப்படும். இல்லை என்று முரண்பட்டு செல்கின்ற பொழுது, காலம் கடக்கின்ற பொழுது, ஒரு காலம் என்பது கடக்கின்ற அளவு என்பது 3 மாதங்கள் தற்காலிக தடை இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் தப்பிக்கலாம். ஆனால் 6 மாதங்கள் அது நீண்டு செல்லுமாக இருந்தால் அடுத்த தரப்புக்கு எந்தவித ஒரு முடிவுமே இருக்காது, வேறு திசை நோக்கி செல்வதை தவிர. எனவே காலம் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது இந்த விடயத்தை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்றால் அமெரிக்காவின் நிலை என்பது அவர்கள் தப்புவதற்காக அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது இதன் தொடர் சங்கிலி, பல தொழிற்சாலைகள் பல இடங்களிலும் அமைக்கப்பட்டது இந்த வியாபாரங்களை அல்லது இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை நாடித்தான். எனவே அவற்றை மீள கொண்டு வருவது, மீள கட்டியமைப்பது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறு நடைபெறாது என்று நம்புவோம். ஆனால் சாத்தியக்கூறு பேச்சளவில் இருக்கின்றது. அது பேச்சாகவே இருந்துவிட்டால் நன்று. இந்த கால அளவு தொடர்பாக நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டிருக்கின்றீர்கள். அடுத்த பகுதியும் அதனோடு தொடர்புடையதாகவே அமைகின்றது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் நேர்காணல் ஒன்றின் போது குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம், அமெரிக்காவுக்கு எந்தவித அவசரமும் இல்லை, ஆனால் ஈரான் அமெரிக்கா நினைப்பதை எட்டி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தாங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய ஒரு காலம் என்பது கனிந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் அவ்வாறான ஒரு நிலை இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் நடவடிக்கை மற்றும் ஹோர்முஸ் நீரிணை, இந்த 2 விடயத்தையும் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் ஒப்பந்தத்தின் மூலமாக எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் ஈரான் தரப்பு அது குறித்த தகவல்களை வெளியிடாமல் அப்படியே பொறுமை காக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த சூழலை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது தற்போதைய ஒப்பந்தம் எட்டுவதில் தடங்கலாக கூட பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இப்பொழுது ஒரு உண்மையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த போர் என்பது தொடரப்போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாத அளவிற்கான சாத்தியக்கூறுகளை அது எட்டி கொண்டிருக்கின்றது. 2 விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அமெரிக்கா தோற்றுவிட்டதா என்றால் ஆம், தற்பொழுது பேச்சுவார்த்தை மூலம் மீண்டு வர நினைக்கின்றது என்று சொன்னால், அங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் என்பன தற்பொழுது குறிப்பாக நேற்று இடம்பெற்ற விடயம்,
ஈரானின் ராடர் நிலையங்களையும் அல்லது ஏவுகணைக்கான தரவுகளை சேகரிக்கும் நிலையங்களையும் அமெரிக்கா தாக்கிய பொழுது ஈரான் குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளம் ஒன்றை தாக்கி இருக்கின்றது. இதனை குவைத்தும் சவுதி அரேபியாவும் வன்மையாக கண்டித்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த வார இறுதியில் விடுத்த வேண்டுகோள், அவருடைய தகவல்களில் ஒன்று ஒரு தகவலை தெரிவிக்கின்றது என்னவென்றால், ஈரான் தனது இந்த வேவு பார்க்கும் பணி மற்றும் துல்லியமாக இலக்கறியும் பணிகளை சீனாவின் உதவியுடன் தான் கையாளுகின்றது. சீனாவின் தயாரிப்பான விமான எதிர்ப்பு தனி மனிதர்களால் இயக்கக்கூடிய விமான எதிர்ப்பு அங்கிகளை அது வைத்திருக்கின்றது போன்றவற்றை அவர் கூறுகின்றார். இந்த விடயமானது ஆனால் இது இப்பொழுது ஏற்பட்டது என்றால் இல்லை. அவர்கள் ஏற்கனவே சீனாவின் மூலம் ஒரு செய்மதியை அனுப்பி அதன் மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. அதனால் அமெரிக்காவுக்குள்ள ஆபத்து என்னவென்று சொன்னால், அவர்களுடைய விமானங்களும் விமானிகளும் இனி பாதுகாப்பற்ற நிலையை அடைகின்றார்கள் என்பதை அதை ஏற்கனவே உணர்ந்திருந்தது. என்றால் 66க்கும் மேற்பட்ட விமானங்களை அவர் இழந்திருந்ததோடு 2 விமானிகள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்ன பொழுதும் அவர்களை எப்பொழுதுமே மக்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கர்களிடையே இருக்கின்றது. அவர்கள் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டார்களா, அல்லது அந்த தாக்குதலின் பொழுது இவ்வளவு விமானங்கள் ஏன் இழக்கப்பட வேண்டும் போன்ற கேள்விகள் எல்லாம் இந்த போர் விரிந்து செல்கின்றதை காட்டுகின்றது. எனவே இந்த போரின் பங்காளிகளாக சில நாடுகளை இணைப்பதற்கான முயற்சியில் கூட ஈரானும் ஈடுபடுகின்றது. அதேவேளை ஏனைய தரப்புகளும், குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் பேச்சுவார்த்தைகள் மத்தியஸ்தம் இடம்பெறுகின்றன என்கின்ற பொழுது லெபனான் பெய்ரூட் தலைநகரை நோக்கி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்றதால் அங்கே 1 மில்லியன் மக்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே இந்த பல நிலைப்பட்ட போர்க்களங்களை தொடர்ந்து அதன் மூலம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அமெரிக்கா தன்னை பலி கொடுத்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் காணக்கூடியது. சுரேஷின் இணைப்பில் சிக்கல் இருக்கின்றது. ஆமாம், அமெரிக்கா எவ்வாறான நகர்வை மேற்கொள்ளப் போகின்றது என்ற கேள்வி இருந்தாலும் தற்பொழுது ஈரானால் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை அமெரிக்கா சமாளிக்குமா போன்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்த சுரேஷ், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.